ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்படி சமைச்சலாம். நம்ம பிரித்து எழுத சேர்த்து எழுதல் வரிசையில் இது வந்து 3வது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இது 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே நியூ புக்கிலேருந்து எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் எல்லாமே போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்றென்றும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்று கூட்டல் என்றும் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். இதில் வந்து என்றும் கூட்டல் என்றும் அப்படின்னு நம்ம போட்டக்கூடாது. இது போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம பண்ணுறது சரியா அப்படின்னு நம்ம எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நிலைமொழி, இது வருமொழின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே இருக்கிறது, இது வந்து சேர்றது வருமொழி அப்படின்னு சொல்கிறதுனால. இப்போ பாருங்கள், ரூ அப்படிங்கிறதுல எப்படி எழுதலாம்? இர் கூட்டல் ஊன்னு எழுதலாம் இல்லைங்களா? இதில் முன்னாடி வந்து ஏ இருக்குது வருமொழியில். அப்போது உயிர் எழுத்து. அப்போ உயிருக்கு முன்னாடி வந்ததுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெய்யை விட்டு இந்த ஊ வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க புணர்ச்சி விதிப்படி. அப்போது மீதி என்ன இருக்கும்? இற மட்டும் இருக்கும். அந்த இற கூட்டல் ஏ என்னவா மாறும்? ரேவா மாறுமா? அப்போது என் ரே என்றும் வந்துருச்சா? ஸோ அப்போது இதுக்கான சரியான விடை எது? ஆன்சர் என்று கூட்டல் என்றும். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது எப்படி எழுதலாம்? வானம் கூட்டல் அளந்தது பிரிக்கலாமா? வானம் கூட்டல் அளந்தது. இம்மும் ஆவும் சேர்ந்ததுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா மாவா மாறிடுமா? ஸோ அப்போ வானம் அளந்தது. அடுத்து பாருங்க, அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்ந்தது எழுத கிடைப்பது. அறிந்தது அனைத்தும் இல்லைங்களா? அறிந்தது கூட்டல் அனைத்தும் அதே தான், ரெண்டு விதி தான். ஊ போயிடும் இல்லைங்களா? அப்போ இத்து இருக்கும். அந்த இத்து கூட்டல் ஆண் மாறும், தாவா மாறிடும் இல்லைங்களா? தாவா மாறும்போது அறிந்த 2 தா வரணும். அறிந்த அது அனைத்தும் அப்படின்னு மாறும். அடுத்து வானம் கூட்டல் அறிந்த, இம்மு கூட்டல் ஆ மாவா மாறிடும், வானம் அறிந்த. அடுத்து இரு திணை. இதில் வந்து நீங்கள் பார்க்கணும், இது வந்து ஒரு தொகை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு சொல். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இரு கூட்டல் திணைன்னு பிரிக்கக்கூடாது, 2 கூட்டல் திணை. சரிங்களா? இது வந்து ஒரு தொகை சொல். அதாவது முப்பால் அப்படிங்கிறது எப்படி நம்ம பிரிப்போம்? 3 கூட்டல் பால் தான் பிரிப்போம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இரு திணை அப்படிங்கிறது 2 கூட்டல் திணை. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி வருது பாருங்கள். ஐம்பால் 5 கூட்டல் 2 திணைங்கிறது நமக்கு என்ன தெரியும்? உயர்திணை அக்ரிணை. அது மாதிரி ஐம்பால் அப்படிங்கிறது 5 பால் இல்லைங்களா? ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிறது 5 கூட்டல் பால், அந்த ஐம்பால். அடுத்து நன் செய் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் செய் அப்படின்னு பிரிக்கலாம். நீள் உழைப்பு நம்ம சொல்லும் போதே தெரிஞ்சிடும். நீள் கூட்டல் உழைப்பு. சாரி, அழைப்பு வராது. நீள், ஐயோயோ. அடுத்து ஈ பாருங்க, ஈ நீள் கூட்டல் உழைப்பு. இந்த இல் கூட்டல் ஊங்கிறது என்னது? லூன் மாறும். ஸோ நீள் உழைப்பு. அடுத்து சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுதுகிறது சீருக்கேற்ப. இந்த ரூக்கு சீருக்கேற்ப, இந்த ஊ போயிடும். இந்த இக்கு கூட்டல் ஏ வந்து கேன் மாறும். ஸோ சீருக்கேற்ப. அடுத்து ஓடை கூட்டல் ஆட ஓடையாட. அடுத்து விழுந்தது அங்கே எப்படி பிரிக்கலாம்? விழுந்தது கூட்டல் அங்கே. இதில் வந்து ஊ போயிடும், இத்து கூட்டல் ஆ வந்து தான் மாறிடும், விழுந்தது அங்கேன்னு மாறிடும். அதுதான். அடுத்து செத்திறந்த, செத்து கூட்டல் இறந்த. அதே மாதிரி தான், ஈ வரதுனால ஊ போயிடும். ஸோ இத்து கூட்டல் ஈ தீன் மாறிடும், செத்திறந்தன் மாறிடும். பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம், ஆ ஆன்சர். இன்னோசை, இன்னோசைங்கிறது இனிமையான ஒரு ஓசை இல்லைங்களா? ஸோ அப்போ இனிமை கூட்டல் ஓசை. பால் ஊறும், இல் கூட்டல் ஊ லூன் மாறிடும், அப்போ பால் ஊறும். அடுத்து வள்ளுருவம். வள்ளுருவம் அப்படிங்கிறது வன்மையான ஒரு உருவம் அப்படிங்கிறது தான் வள்ளுருவம் அப்படின்னு சொல்லுது. வன்மை கூட்டல் உருவம். அடுத்து நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். நெடுந்தேர், நெடுந்தேர் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இந்த தா வரக்கூடாது. நெடுந்தேர், நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ நெடுந்தேர்னு மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, ஈறு போதல் விதிப்படி வந்து மை போயிடும். அப்புறம் எப்படி தே வந்து ஒரு இது பண்பு பெயர் புணர்ச்சி இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து ஈறு போதல் விதிப்படி மை போயிடும். தேக்கு பக்கத்தில் இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி இந்த தாக்கு இனமான நா எழுத்து வரும். ஸோ அப்போ நெடுந்தேர் அப்படின்னு சேரும். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். இவை உண்டார், இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி தாமினி. அடுத்து பாருங்கள், நலம் எல்லாம், நலம் கூட்டல் எல்லாம், சாரி, நலம் கூட்டல் எல்லாம், ஃபர்ஸ்ட் ஒன்.
அடுத்து இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும், இம் கூட்டல் ஏ மேன் மாறிடும். ஸோ அப்போ இடமெங்கும். கலனல்லால், கலன் கூட்டல் அல்லால், இ ஆன்சர். அடுத்து கோயில் அப்பா, கோயில் கூட்டல் அப்பா, கோயில் கூட்டல் அப்பா. அடுத்து பகைவன் கூட்டல் என்றாலும், பகைவன் என்றாலும், பகைவன் என்றாலும். இது பாருங்க பகை வென்றாலும்னு இருக்கு, அது வராது. பகைவன் என்றாலும். ஸோ அப்போ இன் கூட்டல் ஏ நேன்னு மாறணும் இல்லைங்களா? ஸோ பகைவன் என்றாலும், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 25 கனக சுனை, கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர, முழவதிர. ஏன்னா இந்த ஊ போயிடும், இவ்வுன்னு இருக்கும். இவ்வு கூட்டல் ஆ, பானு மாறும். ஸோ முழவதிர. அடுத்து பாருங்க பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து, பாட்டு கூட்டல் அறிந்து நம்ம போட்டக்கூடாது, பாடு கூட்டல் அறிந்து. அடுத்து முறை கூட்டல் எனப்படுவது, முறை எனப்படுவது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐக்கு தொடர்ந்து ஏங்கிற அந்த இது வந்து யாவோட சேர்ந்து வரும், எவ்வரின் ஈயாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முறை எனப்படுவது இது. அடுத்து மட்டும் அல்ல, மட்டும் அல்ல, மட்டும் கூட்டல் அல்ல, ஈ. அடுத்து கயிறு கூட்டல் கட்டில், கயிற்று கட்டில். தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி கயிற்று கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். அடுத்து பாருங்க கண் ஓடாது, கண் கூட்டல் ஓடாது. கசடர, கசடு கூட்டல் அற, ஈ. அடுத்து என்று கூட்டல் ஆய்ந்து, என்றாய்ந்து. அந்த ஊ போயிடுச்சுன்னா இரு கூட்டல் ஆ, ரான்னு மாறும் இல்லைங்களா? அது. அக்களத்து அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன, கதிரீன. அடுத்து வாசல் எல்லாம், வாசல் கூட்டல் எல்லாம், ஆ. அடுத்து பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி, கால் இறங்கி. இல் கூட்டல் ஈ, லீன் மாறிடும் இல்லைங்களா? அடுத்து வெங்கரி, வெம்மை கூட்டல் கரி. கரினா என்னது? யானை. என்றிருள், என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடனென, போல் உடண்டன, இது ஈ. சீவன் இல்லாமல், சீவன் கூட்டல் இல்லாமல். அது எங்க இருக்கு? ஈல இருக்கு. அடுத்து பாருங்க 42 விலங்கொடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை எரித்து, ஏ வரும், காட்டை எரித்து, இது வந்துடும். அடுத்து இதம் கூட்டல் தரும், இதந்தரும், இதந்தரும், ஆ. நமன் இல்லை, நமன் கூட்டல் இல்லை. நமன் அப்படிங்கிறவர் யமன். நம்பருக்கு அங்கு, நம்பருக்கு அங்கு, நம்பருக்கு அங்கு. அடுத்து ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். அடுத்து உள் கூட்டல் இருக்கும், உள் இருக்கும். பெருஞ்செல்வம் அப்படிங்கிறது என்னது? பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை, ஊராண்மை எப்படி பிரிக்கலாம்? ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று, திரிந்தற்று. இன்பத் துன்பம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம், குணங்கள் எல்லாம் இல்லைங்களா? குணங்கள் எல்லாம். இல் கூட்டல் ஏ, லேன் மாறிடும். அடுத்து விழித்தெழும், விழித்து கூட்டல் எழும். போவதில்லை, போவது கூட்டல் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து 56 பாருங்க படுக்கை ஆகிறது, படுக்கை கூட்டல் ஆகிறது. இந்த இடத்துல கா வரக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு, தூக்கி கொண்டு, ஈக்கு வரணும். அடுத்து விழித்து கூட்டல் எழும், விழித்தெழும். ஏற்கனவே முன்னாடி இருந்தது இல்லைங்களா? விழித்தெழும். இந்த இடத்துலையும் தா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. விழித்தெழும், ஒரு தா வரக்கூடாது. அடுத்து பாருங்க, அவ்வளோதான். இதில் வந்து 58 கொஷின் இருக்குது. 8th ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது இல்லாமல் நம்ம திருக்குறள், கலைச்சொற்கள் அந்த மாதிரி வீடியோவும் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக ஒவ்வொரு ஹோல் புக்குமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.